எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பாக நம்ம அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது வெறும் ரேஷன் கார்டை மட்டுமே காமிச்சு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அறிவிச்சிருக்காரு. ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோவில் நாம் இது எவ்வளோ நாளில் திருப்பி செலுத்தணும், இந்த கடன் வாங்குறது தள்ளுபடியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா, எவ்வளோ % வட்டி, யார் யாருக்கெல்லாம் எளிமையாக கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது நம்ம நாட்டில் முந்திக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற ஒன்று இருக்குது. அதுவும் அரசு சார்பாக கொடுக்கப்படுகின்ற எந்த சலுகையாக இருந்தாலுமே முந்திக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எனக்கு எப்போ போனாலும் கிடைக்குன்ற ஒரு மனநிலையை தூக்கி போட்டுட்டு உடனே இதுக்கான வேலையை செய்கிறதுக்கு இறங்குங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெறும் ரேஷன் கார்டை மட்டுமே காமிச்சா அவங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்காக வெறும் ரேஷன் கார்டை மட்டுமே தூக்கிட்டு போகாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க ரேஷன் கார்டை, இன்னொன்று ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, பட்டாசிட்ட அடங்கலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேவைப்படாது, மேபி தேவைப்பட்டதுன்னா நம்ம திருப்பி வர மாதிரி இருக்காது. ஸோ தேவைப்பட்டதுன்னா அப்படியே கொடுத்து நம்ம வேலையை முன்னாடியே முடிச்சுக்கலாம். ஸோ எதுக்கும் எடுத்துகிட்டு போங்க கையில், ஓகேங்களா. அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா, இது 1 வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துக்குள்ளே நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. முக்கியமான பாயிண்ட் இது தான், தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் 100% தள்ளுபடி ஆகுன்ற மனநிலையோடு வாங்காதீங்க. ரிட்டர்ன் செலுத்தணும் அப்படின்ற மனநிலையோடு வாங்குங்க. இன்கேஸ் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தள்ளுபடி பண்ணுவாங்க. உங்களுக்கு 1 இயருக்குள்ளே தானே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூல் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். லக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தள்ளுபடி ஆகும், இல்லை அப்படின்னா தள்ளுபடி ஆகாது. இதை நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். அந்த விஷயத்தை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாங்கலாம். இது சிறு குறு தொழில் நடத்துகிறவங்க, சிறு குறு விவசாயம் பண்ணுறவங்க அப்படிலாம் கிடையாது. ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருமே ஒட்டுமொத்த பேருக்கும் இது ஒரு எலிஜிபிலிட்டி தான். ஸோ வாங்கலாம். அப்படிங்கும் பொழுது முந்திக்கிறவங்களுக்கே முன்னுரிமை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு முன்னாடியே போங்க, முந்தி கொள்ளுங்கள், பணத்தை வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.